ஹாய். நம்மளோட கஸ்டமர்ஸ் நெறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ போட்டுறலான்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலா கேஷ் ஆன் டெலிவரிக்கு எதுக்கு நாங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம் அப்டின்னா, இப்ப நீங்க வெப்சைட்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவோம். உங்களுக்கு ஆர்டர் ஓகேவா? இந்த அட்ரஸ்க்கு டிஸ்பேட்ச் பண்ணிடலாமா? அப்டின்னு கேட்டுட்டு தான் நாங்க ஆர்டர் போடுவோம். ஏன் அப்டின்னா, நீங்க ஆர்டர் வேணான்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எங்களுக்கு கொரியர் சார்ஜ் போயிரும். 2வது அந்த பார்சல் மிஸ் ஆயிட்டாலும் நமக்கு லாஸ் இல்லையா? அதனாலதான் நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறோம். 2வது என்ன அப்டின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சோ அவங்கள பத்தி பேசலாங்கிறதுக்காக இந்த வீடியோவ ரீசெண்டா நம்ம திவ்யா கணேசன் அவர்கள் போட்டிருந்த ஜம்கா பத்தி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். அந்த ரீல்ஸ் பார்த்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஜம்கா அண்ட் ஒரிஜினல் கெம்ஸ்டோன்ல பண்ணதுங்கிறதுனால ரேட் கொஞ்சம் அதிகம் தான். 1599 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு அதை கொடுத்துட்டு இருந்தோம். நமக்கு வந்து வெப்சைட்ல ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நமக்கு கான்வர்சேஷன் போச்சு. அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி டிஸ்பேச் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்புறம் அகைன் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து இது பல்க் ஆர்டர் வேணும்னு சொன்னாங்க. நம்மளும் ஓகே, நாங்க ஹோல்சேல் பிரைஸ்லயே கூட பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தோம். ஃபைனலா அவங்க என்ன பண்ணாங்க, இதே எனக்கு பக்கத்து பஜார்ல இந்த சேம் ஜம்கா வந்து எனக்கு 400க்கு கிடைக்குது, நீங்க அந்த பிரைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. ரியலி வந்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா 400ங்கிறது நமக்கு மேனுஃபேக்சரிங் பிரைஸ் கூட கிடையாது. அது எப்படி அவங்க கேட்கறாங்க ஒரு பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்லி நமக்கு டவுட் ஆச்சு. ஸோ அந்த ஆர்டர் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அனுப்புனாலும் நமக்கு அது ரிஸ்க் தான் சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்காக தான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். நம்ம இப்போ அட்ரஸ் பண்றது கூட அவங்க கஸ்டமர்ஸ்க்கு புரியுமா என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ நம்ம தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் அவங்க எல்லாம்